Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல் GR சக்சஸ் ஸ்டடீஸ்ல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் ஆல்ரெடி எக்ஸ்டர்டே பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல கனெக்ட் பண்ணி பண்ணோம். ஆனா அது பத்தி நெட்வொர்க் இஷ்யூனால பார்த்தா கரெக்ட்டா பார்த்தா வீடியோ ரொம்ப கொஞ்சம் கூட பார்த்தா கிளாரிட்டி இல்லாத இருந்தது. அதுக்காக திருப்பி இந்த கிளாஸ் எடுக்க போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிராமர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்றது நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தோட கம்பேர் பண்ணி தான் சொல்லுவோம். சோ தமிழ் இலக்கணத்துல பார்த்தா தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கல வாக்கியம் மூன்று கம்பேர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் சொல்லுவோம். தமிழ் இலக்கணமும் இங்கிலீஷ் கிராமரும் ஒன்றோடு ஒன்று பின்னி தான் அதில் ரொம்ப முக்கியமான கிராமர். இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டார்ட் ஆகுது. 9th 10th +1 +2 4 நமக்கு 4 இயர்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லை காலேஜ் போகும்போது இந்த கிராமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தளவு ரொம்ப முக்கியமான கிராமர் தான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த கான்செப்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மெத்தடில் ரொம்ப தொகுத்தரலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த காரணத்தினால இது நடக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பீயிங். நான் திருப்பி சொல்ல பாருங்க. ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பீயிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதோட காம்பவுண்ட் அண்ட், காம்ப்ளெக்ஸ் ஆஸ். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். அதே இன்னொன்று என்னன்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணோம் ஆனால் அதுக்கான ரிவார்டு கிடைக்கல அப்படின்றது சிம்பிளாக தான் இன்ஸ்பெக்ட் ஆஃப். அதே மாதிரி இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் கொடுத்தா காம்பவுண்ட் இருந்தால் பட் காம்ப்ளெக்ஸ் இருந்த போதிலும் அந்த கான்செப்ட் சொல்கிறேன். தேர்ட் மெத்தட் என்ன சார்? 2-2 மெத்தட். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2-2 மெத்தட் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கம்பேர் பண்ணுவோம். ஸோ அடுத்த விட தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் குட் நாட் போடுவோம். இது காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் அண்ட் வெரி பார்த்தீங்கன்னா வெரி அண்ட் ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் குட் நாட் பண்ணுவோம். அதை விட ரொம்ப முக்கியமான மெத்தட் நம்ம ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ப்ளஸ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் ஃபியூச்சரில் கிடைக்குது அப்படின்னா இந்த ஈவெண்ட் தான். ஸோ இந்த 3 மெத்தட்லேயே கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு சென்டென்ஸில் லிங்க் வேர்டு கொடுக்கல அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்க. ஒரு சென்டென்ஸ் இதோட அர்த்தம் என்னன்னா ஒரு பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். இந்த காரணத்தினால இது நடக்குது அல்லது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது பண்ணா இதனால அவனுக்கு அது நடந்தது அப்படின்னு ரெண்டுமே நெகட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்துருங்கன்னா சிம்பிளாக இருந்தால் பீயிங் போடணும், காம்பவுண்ட் தான் அண்டு போடணும், காம்ப்ளெக்ஸ் தான் ஹேஸ் போடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தால் பீயிங், காம்பவுண்ட் தான் அண்டு, காம்ப்ளெக்ஸ் ஹேஸ். இல்லை நல்லா ஒர்க் பண்ணால் ஆனால் ரிவார்ட் கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நல்லா படித்தேன் ஆனால் எனக்கு அதுக்கான பலன் கிடைக்கல, நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்த கொஸ்டின் தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர். காம்பவுண்ட் தான் பட்டு, காம்பவுண்ட் தான் தோ. இதுக்கான அர்த்தம் இருந்த போதில் அர்த்தம். ஃபியூச்சர் ஃபார்ம்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் if you study well you will get good marks அப்ப அது இந்த ஈவெண்டா போடுறோம். காம்பவுண்ட் தான் காம்ப்ளெக்ஸ் இஃப். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட ஃபார்ம். அதாவது ஒரு சிம்பிள் அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளோட பார்த்தா பிபிவினா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பிரேஸ், பொசசிவ், வெர்ப் பிளஸ் பிரேஸ், பொசசிவ், வெர்ப் பிளஸ் பிரேஸ்ன்றதை நான் சொல்ல இன்ஸ்பெக்ட் அப்படி கம்பேர் பண்றேன், பீயிங் கம்பேர் பண்றது தான். இதுக்கான தான் பிரேஸ் பொசிவ் பார்த்தீங்கன்னா வெர்ப் கம்பேர், தட் இஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. காம்பவுண்ட் எஸ்டிபினா சப்ஜெக்ட் டென்ஸ், பிரேஸ் சென்டர்ல போடணும். அதாவது நம்ம கம்பேர் அண்ட், ஆஸ், சோ, பட்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல போடணும். அதுக்கப்புறம் பார்த்தா காம்ப்ளெக்ஸ் பிஎஸ்டினா பிரேஸ் ஃபர்ஸ்ட் போடணும், பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ். இதுதான் ரூல். இந்த ரூலை வச்சு சென்டென்ஸ் மாற்ற போறோம். இந்த கான்செப்ட் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா வருங்க. பீயிங் ஆனஸ்டி, ராம் இஸ் ஹாப்பி. அப்போ இந்த கொஸ்டினோட அர்த்தம் என்ன பாருங்க? ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பீயிங். அந்த 5 கான்செப்ட். ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பீயிங். இந்த 5 கொடுத்துருக்காங்கன்னா அதோட பிரேஸ், அதோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதோட பிரேஸ் ஆஸ். அதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் ஆஸ். புரியல நினைக்கிறேன். இதோட ஃபார்மே பிஎஸ்டி, பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ். இதோட பிரேஸ் போட்டோம். சப்ஜெக்ட் செகண்ட் சென்டென்ஸ்ல ராம் அப்படின்னு சப்ஜெக்ட் ஈஸ்ன்றது. அப்ப அந்த ராம தூக்கி ஃபர்ஸ்டா போறோம். அப்ப பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ், ஈஸ்ன்றது பிரசன்ட் டென்ஸ். அப்ப பிரசன்ட் டென்ஸ்னா இங்க பிரசன்ட் டென்ஸ் தான் போடணும். அப்ப பீயிங் இந்த ஐஎன்ஜி எடுத்துட்டு இதுதான் பிரசன்ட். அப்ப பி பவர்ல பிரசன்ட் டென்ஸ்னா ஈசமர். பீயிங் கொடுத்தானாலே ஈசமர் வாஸ் தான். இங்க வாஸ் கொடுத்திருக்காங்கன்னா இங்க வாஸ் போட்டா போதும். அதே இங்க வாஸ் கொடுத்திருந்து இந்த இடத்துல ரைட்டிங் அப்படின்னு கொடுத்தா ரைட் தான் பாஸ்ட்னு ரோட்னு எழுது. தெளிவா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ் எல்லாமே செகண்ட் சென்டென்ஸ் டிபெண்ட் பண்ணி தான். அப்ப as ராம் இஸ் ஆனஸ்ட், ராமோட பார்த்தீங்கன்னா மேல் நம்ம ஜெண்டர் மேல். அப்ப இஸ் ஹாப்பி. ரொம்ப சிம்பிள். வாஸ் கொடுத்தா இங்க வாஸ் தான் வரும். அல்லது வாஸ் கொடுத்தா இங்க கொடுத்திருக்கிற வெர்ப் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிள். ரீகால் பண்ணுங்க. பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ் பிஎஸ்டி. அடுத்த क्वेश्चन இதுக்கே நான் என்ன சொல்லிருக்கேன்? காம்பவுண்டா மாத்திரம் என்ன சொல்றேன்? எஸ்டிபி சப்ஜெக்ட் டென்ஸ் பிரேஸ். அப்புறம் ராம் போடுறோம், இஸ் ஃபார் ஆனஸ்ட் போடுறோம். அதே மாதிரி நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த பிரேஸ் அண்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சிம்பிள்ல ஆனஸ்டி அப்படின்னு கொடுத்தா ஆனஸ்ட் பண்றோம், பாவர்ட்டின்னு கொடுத்தா புவர்னு போடுறோம், இன்டெலிஜென்ட் அப்படி இன்டெலிஜென்ட்ஸ்னு கொடுத்தா இன்டெலிஜென்ட்னு மாத்தணும். இந்த வீக்னஸ், ரிச்னஸ், ஸ்மார்ட்னஸ், லெஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் பாவர்ட்டி, கலை எல்ஸ் மெனி பீப்புள். அவ வறுமையா இருந்த போதிலும் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் ஆஃப்
இன்ஸ்பெக்டர் ஆர் பீயிங் பாவர்ட்டி கலை ஹெல்ப்ஸ் மெனி பீப்புள். வறுமையாக இருந்த போதிலும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது இதோட பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சொல்லணும்னு பார்க்கலாம். ஃப்ரேஸ் பிஎஸ்டி, ஃப்ரேஸ் வந்து தோ, ஆஸ் கிடையாது தோ தான், அப்போ தோ போடுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன கொடுத்தா கலை, அந்த கலை தான் இங்கே எழுதுறோம். அப்போ பிஎஸ்டி எல்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ இங்கே போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ பி பவுண்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஈஸாமா தான். அப்போ இது சிங்குலராக இருக்கிறது இஸ் ப்ராப்பர். தோ கலை இஸ் பூவர். ஷி கலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் பர்சன் ஷி எல்ஸ் மெனி பீப்புள். புரிய நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் இன்ஸ்பெக்டர் கம்பேர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது எந்த லிங்க் வேர்டுமே கிடையாது ரெண்டுமே. அது இது ரெண்டுலையுமே பண்ண ஆனர் பண்ணிட்டா பிகாஸ் ஆஃப் டியூ டு ஓவிங் டு பீயிங் சொல்கிற கான்செப்ட்னால ஆஸ் போடுறோம். இது இன்ஸ்பெக்டர் தான் தோ போடுறோம். அதே காம்பவுண்ட் தான் பட்டு போட்டலாம். எப்படி கலை இஸ் போர் பட் ஷி எல்ஸ் மெனி பீப்புள் சொல்கிறோம். இதில் எந்த லிங்க் வேர்டுமே இல்லை. அப்போ என்ன சார் பண்ணுறது? லிங்க் வேர்டு நாம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ராதா வாசியில் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல். இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு முடியல ஆனாலும் வந்து ஹாஸ்பிட்டல் போகல. அப்போ இந்த 3 கான்செப்ட்மே எழுதலாம். அப்போ நம்ம என்ன இது ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் வந்து செகண்ட் மெத்தட். அப்போ இது வந்து இன்ஸ்பெக்டர் போட்டோம். இதோட ஃபார்ம் வந்து பிபிவி பிரேஸ். பொசசிவ் வந்து பார்த்தா ராதான்றது ஃபீமேல். அப்போ ஹர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? வெர்ப் பிளஸ் பீயிங். ஏன்னா இது வெர்ப் பிளஸ் வாஸ் கூட வாஸ் பி ஃபார்ம் இருக்கும். அப்போ பீயிங் நம்ம வாஸ் ஈஸாமா கொடுத்துருந்தானே நம்ம வெர்ப் பிளஸ் ஐனா பீயிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இல் கொடுத்துருக்காங்க இல்னஸ். அப்போ என்ன இன்ஸ்பெக்டர் பர் பீயிங் இல்னஸ். புரிய நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பர் பீயிங் இல்னஸ். அங்கே இருக்க ராதா இங்கே ரிசீவ் பண்ண போகிற ராதா வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல். இதே கொஸ்டின் வந்து காம்பவுண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ராதா வாஸில் பட் ஷி வாஸ் நாட் ஹாஸ்பிட்டல். அதே கொஸ்டின் ராதா. இதே காம்ப்ளெக்ஸ் பண்ண தோ. ரொம்ப சிம்பிள். இதில் கம்பேரிசன் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் இருந்த பர்சன் இன்ஸ்பெக்டர் போட்டுனா பிபிவி பிரேஸ் பொசிவ் சப்ஜெக்ட். அந்த ரூல் படி தான் இது பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the students were intelligent they answered well. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க அறிவாளியாக இருக்காங்க அதை ஆன்சர் பண்ணாங்க. அப்போ இது எந்த ரூட் வேர்டு கிடையாது. அப்போ அந்த காரணத்தினால் அப்போ அந்த காரணம் சொல்லும்போது என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லும் போது பீயிங். அப்போ பீயிங் போகிற இன்டெலிஜென்ட் வந்து இன்டெலிஜென்ஸ். சிம்பிள் சொல்லும் போது எந்த லிங்க் வேர்டுமே கூட டைரக்டாகவே இந்த ஆன்சர். அப்போ பீயிங் இன்டெலிஜென்ஸ். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசீவ் பண்ணுங்க. பே கொடுத்தாலும் சிம்பிளில் போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதக்கூடாது. செகண்ட் சென்டென்ஸ் மெயின் கிளாஸ் தான் எழுதணும். இதே கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் தி ஆன்சர் வில் காம்பவுண்ட்னா அந்த காம்பவுண்ட் அவங்க அறிவாளியாக இருக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அண்டு. இதே கொஸ்டின் வந்து பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் மட்டும் ஆஸ் என்ன அதனால். அப்போ அதுக்கான பிளேஸ் வந்து ஃபஸ்ட் போகணும். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் டேபிளர் காலம் படிங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் டியூ டு ஓவிங் டு பீயிங் சொல்லும் போது இதுக்கான காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து ஆஸ். இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் இதுக்கான காம்பவுண்ட் பட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து தோ. இந்த ஈவெண்ட் ஆஃப் இன்கேஸ் ஆஃப் சொல்லலாம் இதுக்கான காம்பவுண்ட் ஆர் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து இஃப் ஆர் அண்டர்ஸ் பண்ணலாம். 2 மெத்தடு ஆன் பிளஸ் வெட் பிளஸ் எஞ்சி வெட் பிளஸ் எஞ்சி இதெல்லாம் ரூல் படி பண்ணுறோம். ரூல் எல்லாம் சொல்லும்போது இந்த 3 மெத்தட் கண்டேன். எந்த லிங்க் வேர்டுமே கண்டாங்க இல்லைன்னா இந்த 3 மெத்தட் சொல்லும் போது இந்த 3 ஞாபகம் வச்சுக்க. சிம்பிளாக பிபிவி பிரேஸ் பொசிட்டிவ் வெட் பிளஸ் எஞ்சி. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸா பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டென்ஸ் பிரேஸ். அப்போ இந்த 3மே இதில் கம்பேரிசன் பண்ணக்கூடிய ரூல் படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது சென்டென்ஸ் மாற்ற முடியல. இது தவிர நம்ம புக் பேக் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஐ சாய டைகர் இட் வாஸ் உண்டட் கொடுத்துருப்பாங்க. இது சிம்பிள் எப்படி சார் பண்ணால் ஐ சாய உண்டட் டைகர். அதாவது ஒரே கொஸ்டின் தான் ரெண்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸாக்டாக சொல் இது மாதிரி இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஐ ஏட் த பிரியாணி இட் வாஸ் டேஸ்ட்னா ஐ ஏட் த டேஸ்டி பிரியாணி. ஐ சா த ஃபிலிம் இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்னா ஐ சா த இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் லிங்க் வேர்டு இல்லாத வரக்கூடியது. லிங்க் வேர்டுலாம் ரொம்ப சிம்பிள். இந்த 3லேயும் முடிச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்னா I get an visa I can travel abroad கொடுத்துருங்க. அப்போ if I get an visa I can travel abroadன்றது காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் சொல்லுங்க அண்டு மட்டும் போட்டால் போதும். அதே சிம்பிளாக சொல்லுங்க இந்த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் விசான்ற மாத்திரம். ரொம்ப சிம்பிள். இந்த 3 அதாவது லிங்க் வேர்டு இந்த 3 கம்பேர் பண்ணால் போதும். லிங்க் வேர்டு கொடுத்துருக்குறேன்னா டேபிள் காலம் படிச்சிங்கன்னா இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிபிவி பிஎஸ்டி எஸ்டிபி. பிபிவினா என்ன? பிரேஸ் பொசசிவ் சப்ஜெக்ட். ஐ மீன் பார்த்தா பிபிவி தான் பிரேஸ் பொசசிவ் வெர்ப் பிளஸ் எஞ்சி. பிஎஸ்டி பிரேஸ் சப்ஜெக்ட் டென்ஸ். எஸ்டிபி சப்ஜெக்ட் டென்ஸ் பிரேஸ். இந்த 3 கேட்டகரி கம்பேர் பண்ணீங்கன்னாவே கிராமர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த ஷார்ட்கட் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் உருவாக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலிமா ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்கிறது வரக்கூடிய ஆஃப் இயர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு
வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேறு ஏதாவது கிராமர் டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நான் திருப்பி சொல்ல நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிடிஎஃப் கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஆன்சரோட நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஆன்சரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கொஸ்டின்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ண பிடிஎஃப் யூஸ் ஆகும். அதனால் கட்டாயம் நம்ம போடுற எல்லா கொஸ்டினும் இப்போ நம்ம இதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர்